ஹலோ அர்மீஸ், வெல்கம் டு பங்க்தன் கதை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஎல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜேகேக்காக விஹுக்காக. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடுவில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லிடுங்க. ஸோ நான் அடுத்து வந்து இதை கரெக்ட் பண்ணிப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோம் லவ் விஹுக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வளன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. ஜேகே அண்ட் தென் வி. ஸோ ஜேகேவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு மாதிரியா கோல்டான பர்சனுங்க. யார் கூடயும் எதுவும் பேசிக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு சின்ன குரூப் இருக்குது. அங்கே தான் அவன் வந்து இருந்துப்பான். வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, எக்ஸப்ட் வி. அவனை தவிர இவங்க 6 பேரும் வந்து ஒரு குரூப்பு. சரிங்களா? ஜேகேவை பொறுத்த வரைக்கும் கோல்டான பர்சனாலிட்டி வச்சுப்பான். அவனுக்கு க்ளோஸ் ஆகிறவங்க கூட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். அவனுக்கு பேசிக்காக இருக்கிறது காலையில் எந்திரிச்சு ஜிம் பேக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அவன் வந்து வந்துடுவான். அவ்வளோதான். இப்போதைக்கு அவங்க காலேஜ் டோம் இருக்கும் இல்லையா, அதான் காலேஜ் ஹாஸ்டல். ஸோ அங்கே தான் இருக்கான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வியோட சைடு பார்த்தோம் அப்படின்னா, வி வந்து ஒரு சைல்டிஷான பர்சனாலிட்டியை வச்சுருப்பான். ரொம்ப சைல்டிஷும் கிடையாது, அதே போல் ரொம்ப மெச்சூரும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் இருப்பான்ல. தேவையானப்போ சைல்டிஷு, தேவையானப்போ மெச்சூரு, ஈவன் தேவையானப்போ ரொமான்டிக்காகவும் நடந்துப்பான். அப்படிப்பட்டதான் நம்ம வி. ஸோ விக்கு வந்து என்ன சொல்கிறது, அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டே காலேஜா. ஸோ இன்றைக்கி தான் வந்து காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட வரான். சரிங்களா? இதோட இன்ட்ரோ முடியுது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்ம வி தான் ஸ்கூலுக்கு வந்து போகிறான். போயிட்டு பிரின்ஸிபல் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கெடியூல்லாம் வாங்கிட்டு டோமோட சாவி மட்டும் வாங்கிட்டு அவன் வந்து போகிறான். ஃபஸ்ட்டு டோமுக்கு தான் போகிறான். ஐயோ, இந்த டோமில் ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான்னு வேறு சொல்கிறாங்களே, அந்த மணி அவங்க என்ன நடந்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த டோமில் இருக்கிற பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம், யார்ரா நீ புதுசாக இருக்கணும்? இல்லை சின்ன புது ஸ்டூடெண்ட்டு. என் பேர் வி. நம்ம வந்து, ஓ வியா, சரி எந்த ரூமு? என் ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து சொல்கிறான். அந்த ரூமா நீ சிக்கன? ஏன் அந்த ரூம்? அங்கே ஒரு பையன் இருப்பான், செம்ம ரகடு, அடித்து போட்டு போய்கிட்டே இருப்பான். ஐயோயோ அப்படின்றவனே நம்ம வி வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிற்பார். மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே நம்ம வீக்கெலாம் அவ்வளோதான் பீதி ஏறி போய் நின்றுட்டுருக்கோம். ஐயோயோ, தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயும், கவலைப்படாதடா, நம்ம வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு லைஃப் பேஸ் தான், இதையும் அப்படியே தாண்டி முடிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அவன் அவ்வளோ பெரிய ரகடாக இருக்க போகிறான், என்ன விடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயும் வந்து அந்த ரூம் டோரை வந்து கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரூம் கதவையெல்லாம் வந்து கதவு திறந்துட்டு போகிறான். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆக்சுவலி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க போல், எங்கேயும் வெளியே போயிட்டாங்க போல். அந்த பையன் பேர் வேலை கேட்கலையே. சரி ஓகே, எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து ஒரு ரூம் இருக்குது, உள்ளே போய் பார்க்குறாங்க. திங்ஸ்லாம் வச்சு ஆக்குப்பை ஆன மணி இருக்குது. ஓகே, அப்போ இங்கே தங்கியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு வந்து அங்கே போயிட்டான். ஸோ ஒரு டோமில் வந்து 2 ரூம் இருக்கும். சில டோம்ஸில் வந்து ஒரே ஒரு ஆள் தங்குற மணியும் இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக வந்து ஆக்குப்பையாக இருக்கிறதுனால ஒரு 2 பேர் இருக்கிற மணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால வீக்கு வந்து அந்த மணி கொடுத்துட்டாங்க. ஸோ வீயும் போயிட்டு அவனோட எல்லா திங்ஸும் வந்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு இந்த ரூமில் இருக்கிற பையன் யாருன்னு தெரியலையே, அவ்வளோ பயங்கரமாவா இருப்பான், பார்த்துக்கலாம்
நம்மளுக்கு தெரியாதவனா இவன், நம்மளை விட அவ்வளோ பெரிய கெத்தெல்லாம் இவன் இருக்க மாட்டான், வித்து பீஸாக பிழைப்பான், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து தனக்குள்ளே கண்ணாடியை பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே வந்து போகிறான். ஸோ எங்கே போகிறான் அப்படின்னா, சும்மா காலேஜ்லாம் சுற்றி பார்க்கணும் இல்லையா, அப்புறம் வந்து தொலைஞ்சு போயிட்டானா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலேஜ் பேக் வந்து எடுத்துகிட்டு அவனும் வந்து காலேஜுக்கு வந்து போகிறான். ஸோ இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு 3rd கிளாஸாக பார்த்து போவோம். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்போ போனாலும் சரி தான், இன்னும் கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்டால் நியூ அட்மிஷன்ஸ் தான் சொல்லி வைக்கலாம்ல, அந்த தைரியத்தில் வந்து சார் போகிறாரு. ஸோ போயிட்டு ஒரு கிளாஸ் தான் பார்த்துட்டு மேகடின் மிஸ் அப்படின்னு கேட்குறான். அங்கே உள்ள ஒரு மேம் இருக்காங்க. அந்த மேம் பார்த்துட்டு, கடன் எதுக்கு லேட்டு? சாரி மேம், நியூ அட்மிஷன் லேட் ஆயிடுச்சு. நியூ அட்மிஷனால் விட்றேன், நாலு பின்ன மட்டும் லேட்டாக வந்தால் கிளாஸை விட்டு வெளியே நிப்பாட்டிச்சிடுவேன். அப்படிலாம் நடக்காது மிஸ், இங்கே ஒரு நாள் ஏதோ லேட் ஆகிடுச்சு, அடுத்த வாட்டி கரெக்டாக வந்துடுவேன். சரி, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என் பேர் வந்து ஐயோ இல்லைங்க, என் பேர் வந்து வி, நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து வி வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நம்ம மேமை பார்க்குறான். நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம வியும் ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பார்த்தா யாருமே எந்திரிக்கலை. இன்னும் இந்த மிஸ்ஸுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி வி வந்து இந்த மிஸ்ஸு மேலே லுக்கு விட்றான். அப்போ வந்து நம்ம அந்த மேமுக்கு வந்து என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரில, அந்த அவங்க முன்னாடி டேபிள் இருக்கோம் சரிங்களா, அதை இப்போ டம்முன்னு அடிச்சுட்டு ஜேகே எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து ஆறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ பார்த்தா அதுதான் ஜேகே. ஸோ வந்து நம்ம வியூ வந்து ஜேகே பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே பார்த்தவன் தான், நகர கூட இல்லை, அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். கரெக்டாக சைடில் பார்த்திங்கன்னா ஜன்னல், அதுலேருந்து அப்படியே சூரிய ஒளி, சாரோட ஸ்கின் அப்படியே க்ளோவிங்காக இருக்குது. இதை பார்த்து நம்ம வீயெல்லாம் அவ்வளோதான் ஸ்டன்னாக பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து வி மிஸ் என்னடா அப்படி பார்த்துட்ருக்கந்தா, அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கப்போ. தேங்க்யூ மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ வந்து ஜேகேவோட ரூமுக்கு வந்து ரூமுன்றேனே ஜேகேவோட டேபிளுக்கு வந்து போகிறாரு. ஸோ அப்படியே வந்து ஜேகேவோட சீட்டுக்கும் வந்து அவன் போகிறான். போயிட்டு நான் தான் வி யாரோ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டான். இதை பார்த்து நம்ம வியோ என்னடா அவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கு, அங்கே போய் உட்காந்துட்டு கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அவனும் உட்காந்து கிடக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, சார் கிளாஸை கவனிக்கிறாரோ இல்லையோ, பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே அங்கிட்டு தான் கண்ணு போகுது, மைண்டெல்லாம் அங்கிட்டு தான் இருக்குது. சார் அங்கே தான் கவனிக்கிறாரு சரிங்களா. ஸோ அந்த பர்சன், அதாவது நம்ம ஜேகே வந்து அந்த டேபிளில் கை வச்சுட்டு படுப்போம் இல்லையா, அந்த மணி வந்து படுத்துட்டு நம்ம வி சைடு தான் திரும்பி படுத்திருப்பார். நம்ம வி வந்து அப்படியே வந்து டேபிளில் கை வச்சு அதில் தலையை சாஞ்சிட்டு அப்படியே நம்ம ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே அவர் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து அப்படியே ஒரு ஏஞ்சலு, அவ்வளோ அழகாக ஒரு ப்ளம் லிப்ஸோட அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம வியூ வந்து இவ்வளோ அழகாக இருந்தால் எவன்டா அப்படி பார்க்காம இருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கார். அப்படியே வந்து இந்த கிளாஸும் வந்து முடியுது. அடுத்து வந்து லன்ச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து அந்த டீச்சரும் வந்து போயிடுறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து நம்ம ஜேகேவும் அப்படியே முழிக்கிறான். ஆனால் அவன் முழிக்கிறது கூட தெரியாமல் நம்ம வி வந்து அப்படியே ஜேகேவான்னு பார்த்துட்டு இருப்பார் போல். இதை வந்து நம்ம ஜேகே வந்து நோட் பண்ணிடுறாரு. இதுக்கு என்ன அப்படி பார்க்குற, அப்புறம் இவ்வளோ அழகாக இருந்தால் அப்புறம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு நம்ம வி வேறு என்னது அப்படின்னு சொல்லும்போது,
சரி சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்புடா ஓடுறன்ற மாதிரி ஓடிட்டார். இங்கே வந்து நம்ம ஜேகேவோ அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா வந்து இப்படிலாம் யாரும் அவர்கிட்ட பேசினது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கார். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போ வந்து லன்ச் டைம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியும் வந்து கெஃபட்டேரியாவை வந்து தேடிட்டு, அதாவது கேன்டீனை வந்து தேடிட்டு அப்படி வந்து போகிறாரு. கடைசியில் கேன்டீனும் வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து தனியாக ஒரு சீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சரியா, சாப்பிட்டுட்ருக்கும்போது ஒரு தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ வந்து பார்க்குறாரு ஒரு பாய்ஸ் கேங் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, எதுக்கு நம்ம தனியாக உட்கார்றது, ஏன் நம்ம அவங்க கூட போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வியும் வந்து போயிட்டு அந்த பாய்ஸ் கேங்கோட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹே காய்ஸ், நான் வி, நான் வந்து புது அட்மிஷன், எனக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த குரூப் வேறு யாரும் இல்லை, நம்ம பிடிஎஸ் தான், ஆனால் அங்கே ஜேகே இல்லை. சரிங்களா, இப்போ வந்து கேட்குறாரு. இங்கே வந்து நம்ம ஆரம் தான், சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து இவங்க 6 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூல்லேருந்து படிச்சுட்ருக்கேன், சரி இந்த ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க செகண்ட் இயர், இவங்க தேர்ட் இயரு, அண்ட் தென் ஜெமின் வந்து ஃபஸ்ட் இயர் தானே, ஐ மீன் ஆமாம் ஜேகேவோட கிளாஸுன்னு வச்சுப்போம். அதனால் ஜெமினும் வந்து உங்கள் செட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு கிளாஸ் வந்து வேரி ஆகும், மாறும். சரிங்களா, அதனால் லாஸ்ட்டு கிளாஸில் அவன் வந்திருக்க மாட்டான். இப்போ வந்து இந்த மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, வேறு யாரும் இல்லாது நம்ம ஜேகே தான். அந்த ஜேகே வந்து வியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அதை நான் கேட்கணும், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்போது, தெரியும் ப்ரோ, ஆக்சுவலி தெரியும் ஜென், ஆக்சுவலி இது ஜேகே தானே, என்னோடய பெஞ்ச் மேடு தான், இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னும்போது, ஓ ஓகே ஓகே அப்போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே இங்கே உட்கார ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இடத்த வந்து தட்டி காட்டுறான். ஆனால் வந்து ஜேகே நான் உன் பக்கத்துலையா, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வீக்கு ஆப்போசிட் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். ரொம்ப இப்படி தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம வி வந்து மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே வந்து அவ்வளோவா பேசலை, ஆனால் வியே தான் பார்த்துட்ருப்பான். சரிங்களா, அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஸ்கூல்லாம் முடியுது, அதாவது காலேஜ்லாம் முடியுது. இப்போ ஈவினிங் டைம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஹாஸ்டலுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. இப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய்கிட்டு இருக்கும்போது லாக்கர் ஜோனுன்னு வரும், அதாவது லாக்கர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து எல்லாருமே திங்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, திங்ஸ் வைப்பாங்க அந்த மணி. ஸோ அங்கே வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ நம்ம வியும் அங்கே வந்து போகிறான், ஏன்னா அவங்க கூப்பிட்ருப்பாங்கன்னு சரின்ட்டு அவங்க போயிருப்பான். போய் பார்த்தா அங்கே 7 பேருமே நிற்பாங்க. பார்த்துட்டு சாரி 6 பேருமே இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வி, நீ என்ன டோமில் இருக்கியா இல்லை வீடா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து டோமில் தான் இருக்கேன் அப்படின்னும். டோமில் தான் இருக்கியா, சரி ஓகே, அப்போனா என்ன பண்ணலான்னா நாளைக்கு ஏர்லியாக வந்துரு, நம்ம கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் கேங்காக வெளியே போவோம், இப்போ நீ எங்கள் கேங்கில் ஒருத்தனா சேர்ந்துட்டால, ஸோ வா நம்ம வந்து நாளைக்கு வெளியே போவோம், நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓகே நானும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து அப்படி கிளம்புறான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி, ஐயோ நீங்கள் என்ன வருது, சாரி, வி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால் கடையில் போய்ட்டு ஏதாவது நூடுல்ஸ் மணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து காலேஜை விட்டு அப்படியே வெளியே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வந்து வாங்கிட்டு தான் அவன் போகிறான். சரிங்களா, வாங்கிட்டு ஒரு பார்க்கில் போய்
என்ன சொல்கிறது, சுடு தண்ணி ஊற்றி வந்து சாப்பிட்றான். எங்கிட்டிருந்து சுடு தண்ணி வந்துச்சுன்னா கேட்காதீங்க, அந்த கடையிலேயே வந்து சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து என்னால் தண்ணி ஊற்றி அந்த மணி ரெடி பண்ணி 2 மினிட்ஸ் ராமன் மணி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு. ஸோ அப்படியே வந்து வீயும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து அவரும் கிளம்புறாரு. ஸோ கிளம்பிட்டு அப்படியே டூமுக்கு தான் போகிறாரு. அப்படியே போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட டோமுக்கு வந்து போயிட்டு கதவெல்லாம் திறக்கிறாரு. திறந்தா உள்ளே போய் பார்க்குறாரு. போட்டால் வீட்டில் யாரோ இருக்காங்க. ஓகே, அந்த பர்சன் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயும் உள்ளே போயிடுறாரு அவரோட ரூமுக்குள்ளே. இப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாருங்க சரிங்களா. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வியூ வந்து போய் வந்து கதவை திறக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பெரிய ஷாக்கு நம்ம வீக்கு. ஏன்னா அது வந்து நம்ம ஜேகே சரிங்களா. நம்ம ஜேகே வந்து அங்கே இருக்கார். இங்கே நம்ம வீக்கு ஜேகே நீயா அப்படின்னு நீயா அப்படின்ற 2 பேரும் ஒருத்தர் நீயான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அப்போ நீ தான் என்னோட வந்து பயங்கரமான ரூம்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம ஜேகே வந்து லைட்டாக சிரிச்சிட்டு அவன் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறாரு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீயாவது இருக்க, ஏதாவது அவுட் சைடராக இருந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து நம்ம வியா அதெல்லாம் எனக்கு அப்படி இல்லை, நானும் அப்படியே பேசிடுவேன் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எதுக்கு இந்த வீண் பேச்சு, எதுக்கு கதவு தட்டினேன் அப்படின்னு கேட்கும் போது சும்மா தான் அப்படியே பார்த்துட்டு போனாங்கன்னு வந்தேன். இதே ஒரு பொண்ணாக இருந்தால் பொண்ணெல்லாம் இருக்காது மேன், இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்பாரு. அப்போ வந்து நம்ம வீயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயும் வந்து கதவு சாத்திடுவார். ஸோ அப்படியே வந்து இவங்க 2 பேருமே ஒருத்தர் தூங்கி போயிடுவாங்க. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க மைண்டில் ஃபுல்லாக ஒருத்தர் ஃபேஸ் தான். நம்ம வியோட மனசில் ஜேகேவோட ஃபேஸ் வந்துட்டு போகுது, ஜேகேவோட மனசில் வியோட ஃபேஸ் வந்துட்டு போகுது சரிங்களா. ஸோ அப்படியே வந்து மார்னிங்கும் ஆகுது. சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, வி வந்து நல்லா தூங்கிகிட்ருக்கான் சரிங்களா. பயங்கரமாக அடித்து போட்ட மாதிரி தூங்கிகிட்ருக்கான், எந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஜேகே தான் டோரை வந்து நாக் பண்ணிட்டாரு. எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. என்னடா அவன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ரூம்குள்ளே வரான். திறந்தா இருக்குது சரிங்களா. ஸோ உள்ளே வரான், பார்த்தா நம்ம வி வந்து அசந்து தூங்கிட்டுருக்காரு. இதை வந்து நம்ம ஜேகே வந்து பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக வந்து படுத்துட்ருக்காரா. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து டேய் வி எந்திரி, ஜேக் கொஞ்ச நேரம் தூங்க விட்றா அப்படின்ற மணி நம்ம வீ வந்து புலம்புறான். தூக்கத்துலேயே ஏதோ முணங்குறான்ற அந்த மணி எதையோ சொல்லிட்டு இந்த மணி கொஞ்சம் நேரம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் முணங்குறான். இதை கேட்டு நம்ம ஜேகேவும் வந்து வியோட என்னடா அவன் முணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியோட லிப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த முணங்குவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து காதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்கிறான் அப்படின்ற மணி. ஸோ அப்போ வந்து நம்ம வியோ வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிக்கும் போது காது கொண்டு வந்துட்டுருப்பான். அப்போ வந்து எந்திரிக்கும் போது சடனாக வந்து ஜேகேவோட சீக்ஸில் வந்து அவர் வந்து கிஸ் பண்ணிடுவார் சரிங்களா. அவ்வளோதான், உலகமே 2 பேருக்கும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வியும் படுத்துட்ருக்காரு, மேலே ஜேகேவும் அப்படியே நின்றுட்டுருக்காரு. வியோட லிப்ஸு இன்னும் ஜேகேவோட சீக்ஸில் தான் இருக்குது, இன்னும் அவர் எடுக்கவே இல்லை. 2 பேருமே வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ சடனாக 2 பேருமே வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படி தள்ளி போய்க்கிறாங்க. போயிட்டு சாரி ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்லிடுறான். சரி அதெல்லாம் பரவாயில்ல, சரி நீ கிளம்பலையா, இதான் சொன்னோம்ல குரூப்பாக வெளியே போவோம் அப்படின்ட்டு. ஆமாம் நான் மறந்துட்டேன், இந்த வந்துடுறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயும் வந்து அவ்வளோதான் விட்டால் போதுன்றான்ற மாதிரி பாத்ரூமில் ஓடி போயிட்டார். எங்கே நம்ம ஜேகே ஆளை விடுங்களா சாமின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடுறாரு. ஸோ அப்படியே நம்ம வியும் வந்து ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து அவரோட ரூமை விட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம்
பார்த்தா நம்ம ஜேகே அவ்வளோதான் சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவரோட மூஞ்சி, காது எல்லாம் அப்படி செக்கச்சவேன்னு இருக்குது. இது நம்ம வியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு பயமுள்ள பரவாயில்ல நல்லா அப்படியே ஷைக் பண்ண வச்சுட்டு அது ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வி வந்து அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறான். ஸோ போயிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் வந்து வெளியே வரான். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து இவங்க 2 பேருமே வந்து கதவெல்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே போய் பார்க்குறாங்க. காலேஜ் கிரவுண்டில் வந்து நம்ம மீதி இருக்கிற 5 பேரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. வரீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சாரி நம்மச்சி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே வெளியே போகிறாங்க. சும்மா ஒரு அவுட்டிங் போவாங்களே அந்த மாதிரி ஒரு பீச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் ஊரை சுற்றிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து காலேஜுக்கு வந்து வராங்க. சரிங்களா? வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கு வந்து சரி நான் கொஞ்சம் நேரம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நான் காலேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகே சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம ஜேகே வந்து அப்படியே நிற்கிறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். நம்ம வி வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நடந்து அப்படியே ரூமுக்கு வந்து போகிறான். போய் கதவுலாம் திறந்துட்டு அவனும் வந்து அவனோட பெட்டில் போய் படுத்தவன் வந்து அப்படியே படுத்த வாக்கிலே படுத்து கிடக்கான். இப்போ வந்து நம்ம ஜேகே தான் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரூமுக்கு வந்து வரான். வந்து பார்த்தா வி வந்து அவனோட ரூமில் தூங்கிட்டுருக்கான். இதை வந்து இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போர்வையெல்லாம் வந்து போர்த்தி விட்ற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அப்போ வந்து வி வந்து கண்ணை முடிச்சுட்டு சார் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் இப்போ போர்வையை பற்றி விட வந்தேன். ஓஹோ எங்கே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலையா அப்படின்னும் போது இல்லை அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். ஓ கேரிங்னா நான் சொன்னேன். நான் கண்ணில் தெரியுது ஜங்குக்கியே அப்படின்னும் போது என்னது ஏன் சொல்லக்கூடாதா ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து நம்ம என்ன ஜேகேக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ஒரே ஷையாக வருது. அவன் வந்து சாருக்கு அப்படியே வெக்கமாக வருதோ என்ன இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே போகிறாரு. அப்போது வந்து நம்ம வி வந்து ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கும் போது ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஜேகே வந்து அப்படியே வி மேலே வந்து விழுந்துடுறாரு. அவ்வளோதான் 2 பேருக்கும் அங்கே ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. ஸோ இதுக்கு மேலே 2 பேராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா. கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ஒருத்தர் கண்ணை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து வி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோமுக்கு வரும்போது ஏதோ பெரிய முரட்டு பையன் நீ அவ்வளோதான் நீ செத்த அப்படின்ட்டாங்க. பார்த்தா அப்படியே பேபியாட்டம் இருக்க நீ உன்னெல்லாம் பார்த்தவங்க பயப்படுறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வி சொல்லலாம். ஏய் நான் உண்மையிலேயே முரட்டு பையன் காட்டவா என்னது காட்டுவியா அப்படி காட்டுவியா அப்படின்னு வந்து கேட்குறான். கண்டிப்பாக காட்டவா அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து அவங்க கண்டினியூ பண்ணட்டும். நம்ம வந்து இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சிடலாம். இது வந்து சின்ன ஒன் ஷாட்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா. ஸோ அது எப்படி வருது ஏது வருதுன்னு வேறு தெரில. அதனால் ஓகே குட்டியாகவே போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இந்த மாதிரி பண்ணுங்கக்கா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவிர்க்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் போட்டுருங்க. கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுவேன். அதே போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஸ்மட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இன்டிமேட்டாக எதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட டெலகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். டெலகிராமோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கே நான் வந்து பியூராக அதை தான் போடுவேன்.
ஓகே. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மணி பிஎல்எஃப்எஃப் வந்து போடலாமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 30 நிமிஷம் கூட வந்திருக்காது. பட் பார்ப்போம் என்ன எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்து போய் திருப்பி கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஸோ யா கைஸ், ஓகே, பாய்.